WordPress tutorial day 14ல இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா WordPressல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷனை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஜெனரல் செட்டிங்ஸ். இங்க உங்க வெப்சைட்டோட சைட் டைட்டில், டேக் லைன், சைட் ஐகான் அண்ட் வெப்சைட்டோட அட்ரஸ் அண்ட் டைம் ஃபார்மட் இதெல்லாமே இங்க நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ரைட் செட்டிங்ஸ். இங்க WordPressல போஸ்ட் கேட்டகரிஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஸ்டைல் ஃபார்மேட்டையுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த நீங்க போஸ்ட்டை இமெயில் மூலமா சென்ட் பண்றதையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு புது போஸ்ட்டை போட்டீங்கனாலுமே அந்த போஸ்ட்டை மற்ற சைட்ஸ்ல நீங்க அலர்ட் பண்ணிக்கலாம். ரீடிங் செட்டிங்ஸ். இங்க டிஃபால்ட் ஹோம் பேஜ் என்னவா இருக்கணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பிளாக் பேஜஸ்ல நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளவு இருக்கணுங்கிறதையும் இங்க லிமிட் பண்ணிக்கலாம். டிஸ்கஷன் செட்டிங்ஸ். இங்க உங்க போஸ்ட்ஸ் கீழே வர கமெண்ட்ஸை இங்க நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். மீடியா செட்டிங்ஸ். இங்க உங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய தம்ப்லைன், மீடியம், லார்ஜ் இத எல்லாத்தோட சைஸோட ஹைட் அண்ட் வித் இங்க நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். பிரைவசி செட்டிங்ஸ். உங்க வெப்சைட்டோட பிரைவசி பாலிசி பேஜஸை இங்க நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்டையரா WordPress ரீகேப் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி கோடிங் பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் டெவலப்பர் கௌதம். தேங்க்யூ.